தமிழே ஒரு பாடமாக எடுக்காவிட்டு ஜெயித்து விடுவான் என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள்? 2 இதுக்கு மட்டும் யாரா பதில் சொல்லுங்க. தமிழ் தான் எங்க தாய்மொழி, அதுதான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? தாய்மொழி தான் நான் சொல்றேன். கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. மொழி தாய்மொழி தமிழா இருக்கிற பட்சத்துல செகண்ட் லாங்குவேஜா நீங்க தமிழ் எடுத்து படிச்சா 12 வருஷம் படிச்சவன் சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். துறைசார் எழுத்துக்கள், அதாவது அது லிட்ரேச்சரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு கட்டிடக்கலை பற்றியதாக இருக்கலாம். எழுத்துக்களும் பதிவுகளும் புத்தகங்களும் நிறைய அவரவர்களுடைய தாய்மொழியிலேயே வந்திருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. டெம்பிள் ஆர்கிடெக்சரை பத்தி பேசின விண்ணகரம் நம்ம திருமலைங்கிற ஒரு IAS ஆபீசர் எழுதினார். 50s வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அதற்கு பிறகான காலகட்டத்தில் கவனிச்சீங்கன்னா அவருடைய தாய்மொழியில் இது போன்ற துறைசார் எழுத்துக்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஆஸ்பைரிங் மிடில் கிளாஸ் ஒரு மேம்பட்ட படிப்பு என்பது தமிழ் அல்லாத படிப்பு இடத்தை நோக்கி நகருது. முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்விக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடத்துல தமிழ் வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அதிகமாக இருப்பதையும் பார்க்க முடியுது. என்ன எழவியாது பள்ளிகள் உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சேர்க்கிறோம், ஒரு செகண்ட் லாங்குவேஜ் கூட தமிழ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்கலாம் அது எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, இதுதான் அந்த ஷோ. அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாங்களா? இந்த பக்கத்துல இருக்கவங்களாம் தமிழ் படிக்கணும் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த பக்கம் தமிழ் படிக்க வைக்கல வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. எங்க வேணாலும் போகலாம். ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம், மராட்டி இது போக வேண்டியிருக்கலாம். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பேர் IT செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட உட்காந்து ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க தமிழை நான் பார்த்ததே இல்லை. போக வேண்டிய தேவை இருந்துச்சு. சரி, அங்க போய் என்னோட கான்வர்சேஷன் கரெக்டா பண்ண முடியல. சரி, பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சுன்னா? பெங்களூர் நான் இன்னும் போகல. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் யுவர் ஓன் மதர் டங். தாய்லாந்துல வேலை கிடைச்சது உங்க மகனுக்கு என்ன பண்ணுவான்? ஹிந்தியும் பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்போ என்ன பண்றது அவன்? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. லாங்குவேஜ் லேர்ன் பண்றது வந்து யூ கேன் நம்ம ஒரு லாங்குவேஜை ஒரு 21 டேஸ்ல லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். அட கன்றாவியே, இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க. தமிழ் ஹிந்தி தெரியாத உனக்கு அப்படின்னு. நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். இப்போ நீங்க தமிழ் படிச்சு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. தமிழை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லும் போது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்கப்படுது சமுதாயத்துல. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. சமுதாயம் எல்லாம் விடுங்க. இரண்டாவது லாங்குவேஜா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? தமிழ்ல சொன்னா கேஷுவலா போயிடுவாங்க. அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வேலை இருக்காது. பிரெஞ்சுன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. தமிழ்னாவே பேச தெரியாத பிரெஞ்சை பத்தி என்ன பேசுவான்? வீட்டுல பேசுறது, கனவுல பேசுறது, மனசுக்குள்ள பேசுறதுலாம் தாய்மொழியில பேசுவாங்க. நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான். மத்த லாங்குவேஜ்ல வைக்கும்போது அவனோட கோபம், தாபம், கற்பனை, சிந்தனை எதுவுமே வராது. உங்களுக்கு புரியுது சார், ஆனா இந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. சார் தமிழ் இப்போ எழுத படிக்க தெரிஞ்ச போது சார் எங்க சார் இருக்கு நீடு? எழுத படிக்க இந்த பஸ் போர்ட்ல கூட இங்கிலீஷ் வந்துருச்சே சார். எனக்கு என் பொண்ணுக்கு இது இனஃப் போதும் அப்படின்னு தமிழ் போதும்னு தோணுது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. தாய்மொழி தான் நான் சொல்றேன். கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. விமானமே கற்பனை தான் இல்லையா? எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண. நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளு ரெடி பண்றீங்க, அந்த ஆளு கம்பெனிக்கு முதலாளி ரெடி பண்றேங்கிறாரு. என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையடா? 400 அகநானூறு இன்டெப்தா போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இதே டெம்போல கேக்குறேன், இந்த பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட அது ஒரு பீரியட்ல அப்படி புரிஞ்சு படிக்கிறாங்க? சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. படிக்கிறாங்களா, சயின்ஸ் படிக்கிறாங்களா? குழந்தைங்க கொஞ்சம் விளையாட்டா தான் படிக்கும், ரைட் தானே? கணக்கு ஹிஸ்டரிங்கிறதுலாம் வந்து கண்டினியூ ஆகுது சார். இந்த தமிழ் வந்து ஒரு பார்ட்டோட ஃபுல் ஸ்டாப் ஆயிடுது. மொழி தாய்மொழி தமிழா இருக்கிற பட்சத்துல செகண்ட் லாங்குவேஜா நீங்க தமிழ் எடுத்து படிச்சா 12 வருஷம் படிச்சவன் சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். அதையாவது செஞ்சுட்டு போவான்ல, அதுவும் இல்ல. பிரெஞ்சும் பெபப, இதுவும் பெபப. இதுக்கு எதுக்கு என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. இரண்டாவது சப்ஜெக்டா செகண்ட் லாங்குவேஜா எடுத்து படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ சரளமா பிரெஞ்சு பேசுறாங்களா? மாட்டினாடா மானஸ்த.
இல்ல இல்ல இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அதை 12 வருஷம் படிக்க வைக்க? இல்லையா நீ ஒரு ஃபேமிலி ஒரு குடும்ப தலைவியாக இருந்து பாக்குறப்ப தமிழை ஒரு செகண்ட் லாங்குவேஜா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற காரணம் என்ன? அரட்டும்டா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம் 12 வருஷமும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் 12th அப்புறம் கூட புக்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு முடியும் அப்பதான் அவளுக்கு உங்க முகத்துல உண்மையில ஒரு ஆர்வம் தெரியுது. என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு தமிழை வாசிக்க தெரியாது அல்லது எழுத தெரியாதுன்னா அது எப்படி? அவமானமா இருக்கும் எனக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. 4th படிக்கும்போது எனக்கு ஒரு லெசன் வந்தது வள்ளுவர் கோட்டம் பத்தி. சென்னையில தான் இருக்கு, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ நீங்க உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் பாருங்க. என் புக்ல வந்தது அங்க இருக்கா நான் பார்க்கணும்னு பயங்கர ஆர்வம். எங்க அப்பா கூட்டின்னு போனாரு. சோ அந்த ஆனந்தம் தமிழ்ல தான் சார் கிடைக்கும். இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.